ஹாய். மூட்டு தேய்மானம் அதிகமாகி உங்களால் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? நம்மளால் பின்னாடி எப்பவும் நடக்கவே முடியாது அப்படின்ற பயத்தில் இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒரு மெக்கானிக்கல் ஃபினாமினன். நிறையா வயசானவங்களில் காணக்கூடிய ஒரு வியாதி. நிறைய பேருக்கு நடக்கிறத கஷ்டமாக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா காலில் வளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. டெய்லி நம்ம ரொட்டீன்ஸ் நிறையா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்க முடியல, ஒரு கடைக்கு போகணுன்னா போக முடியல, ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுன்னா போக முடியல, கோயிலுக்கு போகணுன்னா போக முடியல அப்படின்ற ஸ்டேஜுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இது கியூரபிள் வித் கரண்ட் டெக்னாலஜி. கியூரபிள் அப்படின்னு நான் சொல்கிறப்ப ஜவ்வை திருப்பி எடுத்துகிட்டு வர்றதில்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு மனிதர் பங்களாதேஷ்லேருந்து வந்தார். இவருக்கு பார்த்தீங்கன்னா கால் ரெண்டும் நல்லாவே வளைஞ்சிருக்கு. ஒரு 4 அடி கூட இவரால் ஸ்டிக் இல்லாமல் எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலையில் வந்தார். இதுக்கு பேர் நாக் நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இவருக்கு 2 சைடும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நடந்தது. நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த வளைவு போய் 2 காலும் ஃபுல்லாகவே நேராக்கிட்டோம். நேராக்கி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 3rd டேவே டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வாக்கர் வச்சு நடந்துட்டு இருந்தாரு. பை 6 வீக்ஸ் நீங்கள் அவரை பார்க்கலாம். நல்லா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ மார்க்கெட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நல்லா நடக்கிறாரு, ஸ்டிக் இல்லாமல் நடக்கிறாரு, முக்கியமாக வலி இல்லாமல் நடக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லேட் ஸ்டேஜஸில் வர்றவங்களில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு சர்ஜரியாக நிறைய பேருக்கு அமையும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதற்கான லிங்க் உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.